ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஈதுக்கு மொதல் நாள் அதாவது அரஃபா நோம்புக்கு சஹருக்கு சமைச்ச டிஷ் தான் நம்ம பார்க்க போகிறோம். நாங்கள் எல்லோரும் நோன்பு வச்சுருந்தனால சஹருக்கு என்ன செஞ்சோன்னு பார்க்கலாம். அன்றைக்கி வந்து செட்டிநாடு ஸ்பெஷல் ப்ரான் கார்லிக் சாஸ் தான் செஞ்சேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான சில்லி ஃப்ளாக்ஸு, சில்லி பவுடரு, மஞ்சத்தூள், உப்பு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் தேவையான லெமனு, அதுக்கப்புறம் நம்ம ப்ரானை க்ளீன் பண்ணி ஒரு பவுலில் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இன்னொரு பவுலில் தேவையான அளவு உப்பு, சில்லி ஃப்ளாக்ஸ் 1 டேபிள் ஸ்பூனு, தேவையான அளவு மஞ்சத்தூள், உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அளவுக்கு நீங்கள் வந்துட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. என்னோட காரத்துக்கு தேவையான அளவுக்கு நான் மிளகாத்தூள் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். ஹாஃப் லெமனை விடவும் கம்மியான லெமனை வந்து நீங்கள் இதில் வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. மோஸ்ட்லி இதில் தண்ணி ஆட் பண்ணாமல் அந்த லெமனோட சாறு அதுவும் உங்களுக்கு பத்தலை அப்படின்னா ஆயில் மிக்ஸ் பண்ணி அதை வந்து பிரட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க ப்ரானை அதில் மிக்ஸ் பண்ணி மேக்னேட் பண்ணி கொஞ்சம் நேரம் வைங்க. அதாவது நான் வந்து 7 o'clock தான் சகருக்கு சமைக்கிறதுக்கு 5 o'clock மேக்னேட் பண்ணி நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். நீங்களும் கொஞ்சம் 2 hours 3 hours முன்னாடியே நீங்கள் மேக்னேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அப்போ தான் அது வந்து கொஞ்சம் சாஃப்டாகவும் அதோட மசாலாலாம் இறங்கியிருக்கும். அப்புறம் தேவையான ஆனியனு, கார்லிக்கு, டொமேட்டோ, அதுக்கப்புறம் எல்லோ கேப்சிகம் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் நம்ம வந்து 7 o'clock அப்புறம் வந்து ஒரு 2 பேன் எடுத்து 2 அடுப்புலேயும் வந்துட்டு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியாச்சு. அப்புறம் ப்ரானை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்குவோம் தனியாக. அப்புறம் இன்னொரு பேனை வச்சு அதில் வந்து தேவையான அளவுக்கு பட்டரு, அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு எண்ணெய், இது 2யுமே ஆட் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது சாஸ் பண்ணும்போது கருகிருச்சுன்னா அவ்வளோவா நல்லா இருக்காது. லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த சைடு நம்ம பேன் வந்து சூடாயிடுச்சா, நம்ம கார்லிக் சாஸ் தானே பண்ண போகிறோம். அதனால் குட்டி குட்டியாக சாப் பண்ண கார்லிக்கை ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆயிலில் போட்டு முதல்ல வந்து லைட்டாக ரொம்ப அதோட கலர் மாறுற மாதிரி இல்லாமல் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த சைடு வந்து ப்ரானையும் வந்து திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கார்லிக் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் சாப் பண்ணியிருந்த ஆனியன், அதான் நான் 2 ஆனியன் போட்டேன். அதையும் நீங்கள் அதோட கலர் சேஞ்ச் ஆகிறது வரைக்கும் வந்துட்டு நீங்கள் வந்து அதையும் வந்துட்டு வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இந்த இப்போ வந்துச்சுல ஒரு பாட்டில், இது வந்து சைனீஸ் சில்லி சாஸு. இது உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது 1 ஸ்பூன் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு அதையும் வதக்கிட்டு அப்புறம் ஒரே ஒரு டொமேட்டோ, இதுக்கு டொமேட்டோ ரொம்ப தேவையில்லை, ஒரே ஒரு டொமேட்டோ மட்டும் கட் பண்ணி அதையும் வந்துட்டு போட்டுக்கோங்க. நான் உப்பு பத்தாதுன்னு மறுபடியும் போட்டேன். இது வந்து கார்லிக் சாஸ் தானே போடுறோம், அதனால் நம்ம இதில் சாஸ் நம்ம அதிகமாக மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்துட்டு நீங்கள் வந்து ரெட் சில்லி சாஸ், டொமேட்டோ கெச்சப்பு, அதுக்கப்புறம் வந்து சோயா சாஸ், இது எல்லாமே வந்து 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. சோயா சாஸ் மட்டும் 1 டேபிள் விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிட்டு அப்புறம் நம்ம இங்கிட்ட ஃப்ரை பண்ண அந்த ப்ரானையும் எடுத்து இதோட போட்டு மிக்ஸ் பண்ணி இதையும் ஒரு 2 மினிட்ஸ் வந்துட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு சாப் பண்ணி வச்சுருந்த அந்த எல்லோ கேப்சிகமையும் போட்டுட்டு லாஸ்ட்டாக அதையும் கொஞ்சமாக வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வச்சுட்டு அப்படியே ஸ்டவ்வை அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க. இதுதான் வந்து நம்ம செட்டிநாடு ஸ்பெஷல் ப்ரான் கார்லிக் சாஸ். தேங்க்யூ டு ஆல் ஃபார் வாட்சிங் மீ.